Hey friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் வைகாசி விசாகம் 2024 முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நேரமும் படைக்க வேண்டிய நெய்வேத்தியமும், அதோட உலகத்தில் எத்தனையோ முருகர் கோவில் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆல் அப்படின்ற பெல்லும் இருக்குங்க, அதே நீங்கள் அழுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் எளிமையான ஆன்மீக தகவலை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வரேங்க. நான் என்ன செய்கிறேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் அப்படின்றதுனால அந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி உள்ளிட்ட பாடல்களை பாடுவதால் முருகப்பெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். வைகாசி விசாகம் விரதம் இருந்து வழிபடும் முறை, பூஜை செய்யும் முறை, படிக்க வேண்டிய மந்திரம், நெய்வேத்தியம், அதோட திருச்செந்தூர் முருகருக்கும் வைகாசி விசாகத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தாங்க வைகாசி விசாகம். இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்லுது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் கிருத்திகை மற்றும் விஷாக நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுதுங்க. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி 6 தாமரை மலர்களில் தவழ்ந்த 6 குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரத நாளானது. அதே போலதாங்க முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று. அது மட்டுமல்ல, விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம். அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு வேதத்தின் பொருள் உரைத்தவன் அப்படின்றதுனாலேயே முருகனை ஞான பண்டிதன் அப்படின்னும் தகப்பன் சுவாமி அப்படின்னும் நாம் அழைக்கிறோங்க. வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 22ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்க. மே 22ஆம் தேதி காலை 8:18 மணிக்கு தொடங்கி மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:43 வரை விசாக நட்சத்திரம் இருக்குங்க. இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க மே 22ஆம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைய தினம் விரதம், வழிபாடு, பூஜைகளை நாம் மேற்கொள்ளலாங்க. வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், காவடி எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் இதெல்லாம் பக்தர்கள் செய்யறதுண்டுங்க. வீட்டிலேயே விரதம் இருக்கிறவங்க கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறத போல விரதம் இருக்கலாங்க. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வரலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க. வீட்டில் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நெய்வேத்தியமாக படைச்சு வழிபடலாம். முடியாதவங்க தேன், தினை மாவு, அப்படி இல்லைன்னா தேன் கலந்த பால், தயிர் சாதம், நீர்மோர், பானகம், எலுமிச்சை சாதம், உங்களால் எது செய்து வழிபாடு செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இந்த பொருட்களெல்லாம் முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தொல்லை தீரும், பிரச்சனைகள் விலகிவிடும், முற்பிறவில் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்றது மைதீகங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வைகாசி விசாகம். கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12ம் கொண்டே ஒரு திருமுருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்டது போல உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த திருநாள் இந்த வைகாசி விசாகம். கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாகவும் கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த பெருவிழா அப்படின்ற பெயரும் உண்டுங்க. முருகப்பெருமான் வாழ்க்கையில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் அப்படின்றதுனால வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாக மாறிடுச்சுங்க. இதை உண்மை அப்படின்னு சொல்வது போல திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாருங்க.
திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புராண கதைகளின்படி பராசர முனிவர் அப்படின்ற முனிவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வரார். அவருக்கு 6 குழந்தைகள். ரொம்ப குறும்புக்காரர்களான இவர்கள் ஒரு முறை ஆற்றுல குளிக்கும் போது அங்கே இருக்கிற நீரை அசுத்தம் செய்து விளையாடிட்டு இருக்காங்க. இதனால ஆற்றில் இருந்த மீன்கள், தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின. ஆனால் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் வேலையை செஞ்சுட்டு வராங்க. இதனை அறிந்த பராசர முனிவர் ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது, அதனால் அதுக்கு அப்படி அசுத்தம் செய்வது தவறு, ஆற்றினை எப்போதும் மரியாதையுடன் வணங்கி பராமரிக்கணும் அப்படின்னு தன்னோட மகன்களுக்கு அறிவுரை வழங்குறார். ஆனாலும் அவங்க கேட்கலங்க. மகன்களின் இந்த செயலால் கடும் கோபம் அடைந்த பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபமளிக்கிறார். தங்களின் தவறை உணர்ந்து மீன்களாக இருந்த 6 மகன்களும் சாப விமோசனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பராசர முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் 6 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போது முருகப்பெருமானின் வாயிலிருந்து சிந்திய ஒரு துளி பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றுல விழுதுங்க. இதை சாப்பிட்ட 6 பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய தொடங்குறாங்க. இவர்கள் 6 பேரின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் அப்படின்னு அசிரீரியா சொல்றார். அதன்படியே முனிவர்கள் 6 பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்கிறாங்க. ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆள்கொள்றார். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படுங்க. வைகாசி விசாக பெருவிழாவின் போது நெருப்பில் இருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்கும் பக்தர்கள் பலரும் பால் குடம் ஏந்தி பால் அபிஷேகம் செய்கிறாங்க. திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டும் இல்லைங்க, கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமும் நடத்தப்படுதாங்க. வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதோடு அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகங்க. குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம். பொதுவாக குழந்தை பாக்கியத்துக்காக சஷ்டியில் விரதம் இருப்பாங்க. ஆனால் வைகாசி விசாகத்தன்று நீங்கள் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்தால் முருகப்பெருமானுக்கு கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வைகாசி விசாகத்தன்று அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஏன்னா வைகாசி விசாகத்தன்று தான் முருகப்பெருமான் பிறந்ததாக சொல்லப்படுதுங்க. அதே நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபடும் போது கணவன் மனைவி இருவராக சேர்ந்து வழிபடும் போது அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு பிறப்பாருங்க. எல்லா விரத நாட்களிலும் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது. அந்த வகையில் வைகாசி விசாகத்தன்று செருப்பு தானமாக கொடுக்கலாம், கொடை தானமாக கொடுக்கலாம், நீர் மோர் பானகம் இதெல்லாம் தானமாக கொடுக்கும்போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் நம்ம சேருங்க. பொதுவாகவே அன்னதானம் அப்படின்றது பெரும் புண்ணியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக இந்த நாட்களில் நம்ம அன்னதானம் செய்யும்போது இல்லை இந்த பொருட்களை தானம் செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக செய்யுங்க. நாம் செய்கிற பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்களை விட மற்றவங்களுக்கு தானம் செய்யும்போது அந்த முருகப்பெருமான் அவ்வளோ மன மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்கும் வரங்களை தருவாருங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.